இந்த புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்களேன், இன்னைக்கு நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம்னு சொல்லுங்களேன். ஏன்னா உங்களை நல்லா வைத்திருக்கக்கூடிய, வாழ வைக்கக்கூடிய வல்லமையான வார்த்தை வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்க லைஃப்ல பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்ய போறாருங்க. இந்த நாள் ஒரு புதிய உதயம், ஒரு புதிய விடியல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. புதிய புதிய ஆசீர்வாதங்களை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய நபர்களாய் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் பழைய பழைய வேண்டாத விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்திக் கொண்டே இருங்கள். ஆண்டவருடைய வல்லமையான வாக்குகள் சொல்லுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பழசே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பழைய மனப்பான்மை, பழைய எண்ணங்கள், முடிந்து போனவைகள், பாதித்த விஷயங்கள், அதையே நினைச்சு நினைச்சு யூகிச்சு யூகிச்சு யோசிச்சு யோசிச்சு உங்களை பாதிச்சுக்காதீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த புதன்கிழமை என் அன்பு பிள்ளைகளே, அப்பா புதிய புதிய காரியத்தை செய்ய போகிறார். புதிய புதிய பிளஸிங்ஸ் நீங்க எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நபர்களாய் இருப்பீர்களே. ஆனால் பழைய விஷயங்களை களைந்து போடுங்கள். ஒரு உயர்ந்த பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்தார்கள். அந்த உயர்ந்த பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான ஒரு இன்டர்வியூல பலர் தோற்று போன சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை அந்த கம்பெனி செலக்ட் பண்றாங்க. அப்படி செலக்ட் பண்றதுக்காக அந்த இன்டர்வியூல அந்த குறிப்பிட்ட நபரிடத்துல பல வகையான கேள்விகளை எழுப்புகிறார்கள். எல்லா கேள்விகளுக்கும் அந்த நபர் தரமான ஆன்சர் பண்றார். வெரி ஸ்மார்ட், ரொம்ப பிரில்லியன்ட், நிறைய படிச்சிருக்கார். அந்த உயர் அதிகாரிகள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அந்த இன்டர்வியூல ரொம்ப தரமான பதில்கள் சொல்றாரு. அந்த கம்பெனி மேனேஜ்மெண்டே வியந்து போகிறது. இப்போ அந்த உயர்ந்த பதவிக்காக 3 நாட்கள் இன்டர்வியூ வைக்கணும். முதல் நாள் இன்டர்வியூல அவர் செலக்ட் ஆயிட்டாரு. ஆனா அந்த இன்டர்வியூ முழுவதும் அந்த குறிப்பிட்ட அந்த ரூம்ல ஒரு வகையான ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருந்ததாம். ஒரு எலி செத்து போன மாதிரி ஒரு நாத்தம். அந்த உயர்ந்த அதிகாரிகள்லாம் ஏன் இங்க பயங்கரமான ஒரு நாற்றம் வருதுன்னு கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணாரு. பார்த்தீங்களா? அவரிடத்திலிருந்து ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. உடனே அந்த உயர் அதிகாரிகள் அவரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன் இது மாதிரி ஒரு ஸ்மெல் உங்க மேல இருந்து வீசுது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு சாக்ஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் போட்டு காலில் இருந்ததான சாக்ஸை பார்த்தாங்களாம். அந்த சாக்ஸ்ல இருந்து பயங்கரமான ஒரு மோசமான ஒரு கெட்ட துர்நாற்றம் வீசினதான். அப்ப அந்த உயர்ந்த அதிகாரிகள் சொன்னாங்களா, இன்னைக்கு நடந்ததான இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, ஆனாலும் அந்த நாற்றம் பிடிச்ச அந்த பழைய சாக்ஸை நீங்க போட்டுட்டு வந்திருக்க கூடாது. போட்டுட்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல. நாளைக்கும் மீண்டும் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூக்கு இந்த நாற்றம் பிடிச்ச இந்த அழுக்கான சாக்ஸை போட்டு வராதீங்க அப்படின்ட்டு அந்த மேனேஜ்மெண்ட் சொன்னாங்களாம். இப்ப மறுநாள் நடக்கக்கூடிய இன்டர்வியூல அந்த குறிப்பிட்ட நபர் வராரு. அவரிடத்துல கேள்விகள் கேட்கப்படுகிறது. இன்னும் தரமா ஆன்சர் பண்றாரு. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப பிரில்லியன்ட் அவரு. ஆனா மீண்டும் நேற்று தினத்தில் நடந்த அதே துர்நாற்றம் வீசுகிறது. அந்த உயர்ந்த அதிகாரிகள் அவரை செக் பண்றாங்க. ஒருவேளை மறுபடியும் நேற்று போட்ட அதே நாற்றம் பிடிச்ச சாக்ஸை போட்டு வந்திருப்பாரா அப்படின்ட்டு காலை பாக்குறாங்க. நாற்றம் பிடிச்ச சாக்ஸ்ல ஒரு நல்ல சாக்ஸை தான் போட்டு வந்திருக்காரு. ஆனா நாற்றம் வீசுகிறது.
உடனே அந்த மேனேஜ்மெண்ட் அவரை பார்த்து கேட்குறாங்க, நேற்று வந்த அதே துர்நாற்றம் உங்கள் மேல வீசுதே, என்ன காரணம்? அப்போ அவர் சொன்னாராம், அந்த சாக்ஸை நீங்க போட வேணாம்னு சொல்லிட்டீங்க, அது ஒரு ராசியான சாக்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்ஸ், நான் அதை விட எனக்கு மனசே இல்லை, அதனால நான் அந்த சாக்ஸை என் பேக்கெட்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த அலுவலக நிர்வாகிகள் சொன்னாங்களாம், நாளைக்கு இறுதி இன்டர்வியூ உங்களுக்கு இருக்கு, நீங்க அந்த சாக்ஸை தயவு செய்து எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புனாங்களாம். இப்போ 3வது நாள் இறுதி கட்ட இன்டர்வியூல அவருக்கு கேட்கப்பட்டதான எல்லா கேள்விகளுக்கும் தரமான பதில் சொல்றாரு. ரொம்ப அற்புதமான விதத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் அவருக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்டர்வியூனுடைய இறுதி நேரத்துல அதிகாரிகள் மீண்டும் நோட்டீஸ் பண்றாங்க, ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்க்கறாங்க, நுகர்ந்து பார்க்கறாங்க. கடந்த 2 நாட்கள் வந்த அதே துர்நாற்றம் 3வது நாளிலும் வீசா துவங்குகிறது. உடனே அவரை பார்த்து கேட்டாங்க, எல்லாம் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, ஆனா 2 நாள் வந்த அதே நாற்றம் இன்னைக்கும் வருது, என்ன காரணம்? அப்போ அவர் சொன்னாராம், சார், அந்த சாக்ஸை என் பேகுக்குள்ள வச்சிருக்கேன், ஏன்னா அது ராசியான சாக்ஸ், அது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் சொன்னாங்களாம், உனக்கு திறமை இருந்தாலும், உனக்கு சாமர்த்தியம் இருந்தாலும், பட்டம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், ஞான விவேகம் உனக்கு இருந்தாலும், பழைச உன்னால விட முடியாததுனால, முடிஞ்சு போனத அழுக்கானதை உன்னால விட முடியாததுனால, இத்தனை திறமைகள் கொட்டி குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய உனக்கு எங்க கம்பெனியில உயர்ந்த பதவியை எங்களால உனக்கு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி அவரை வெளியே அனுப்பிட்டாங்களாம். ஆமா அன்பானவர்களே, நம்ம லைஃப்ல கூட நீங்க யோசித்து பாருங்களேன், வாழ்க்கையை ஆண்டவர் புதிய புதிய வளமான நன்மைகளை தந்து நம்மை முன்னேற்ற பாதையில் நடத்தும் பொழுது வேண்டாத அழுக்கான சிந்தனைகளை, நம்மை பாதிக்கக்கூடிய நினைவுகளை, வேண்டாத மோசமான உறவுகளை, ரகசிய பாவங்களை நம்மை விட்டு அகற்றிவிட வேணும். ஆனா அகற்றாம சில அழுக்குகளை நம்ம கூடவே வச்சிருப்போம். அதை வச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ஜாய் பண்ண முடியாமலே போயிரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு முகமுகமாய் பேசுகிறார். முந்தினதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, முடிஞ்சு போனதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வாழ்க்கையை உங்களை விட்டு அகன்று போன அந்த விஷயத்தையே பின்தொடராதீங்க. கர்த்தர் இன்னைக்கு புதிய காரியத்தை செய்ய போறார், புதிய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு தரப்போறாரு, புதிய புதிய வளமான நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார். ஆகவே புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பழைய அழுக்குகளை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். நலமான ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் வாழ்விலே நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் செய்யக்கூடிய புதிய ஆசீர்வாதத்தின் நன்மையை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கும் பிறந்த நாள் காணக்கூடிய அருமை சகோதரி எச் பிரபாவதி, சிஸ்டர் எஸ் எப்சிபா ரூத், பிரதர் எஸ் சுப்பிரமணி மோசஸ், அருமை பிள்ளைகள், அன்பு குழந்தைகள் எஸ் ஷான், எஸ் சனா மற்றும் திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த புதன்கிழமை, அப்பா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வச்சிருக்கீங்க. அதை உணராமல், பழையதை அவர்கள் வாழ்க்கை விட்டு விலக்காமல், பழைய அழுக்கான அனுபவங்கள், பழைய பாதிப்புகள், பழைய பாவங்கள், ரகசிய தவறுகள், வேண்டாத சிற்றின்பங்கள் தங்கள் வாழ்க்கையையும் மனதையும் பாதிக்கக்கூடிய அவசியமற்றதையும் உடைய பிள்ளைகள் பிடித்து கொண்டிருப்பார்களே. ஆனால் ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி முந்தினதை விட்டுவிடக்கூடிய மனப்பக்குவத்தின் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, பழைய வேண்டாத காரியத்தை உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கை விட்டு விலக்குவதற்கு நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக.
இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இன்றைக்கே அது தோன்றும் என்று சொன்னீரே. இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி புதிய வளமான ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உதயமாகட்டும் ஆண்டவரே. உத்தம தேவன் உடைய பிள்ளைகளுக்கு வளமான ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மைகளை தந்து கனப்படுத்த வேண்டுமென நேசமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற பிள்ளைகள், திருமண ஆண்டுகளை காண்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டில் புதிய புதிய வளமான நலமான நன்மைக்கு ஏற்றதான ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் நீருமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வருஷிக்க செய்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல இன்னும் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதமான அநேகமான நன்மையான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. இந்த புதிய வருஷத்துல புதிய நலமான நன்மைகள் நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்த வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற உங்களை நாங்க மனதார வாழ்த்துறோம். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை இன்னைக்கு செய்ய போறார். எதிர்பார்ப்போடு இந்த நாள்ல ஒரு துவக்கத்துக்குள்ள வாங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.